பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிற வார்த்தை அமர்ந்த தண்ணீரின் ஆசீர்வாதம். ஆமீன். கர்த்தர் ஒரு சமாதானத்தோடு ஆசீர்வாதறாருங்க. நம்ம அநேக நேரத்துல நம்ம ஆசீர்வாதத்துக்காக ரொம்ப நேரம் ரொம்ப காலமா ஓடி தேடி கொண்டிருக்கிறோம். இங்க சந்தோஷம் கிடைக்குமா, இங்க சமாதானம் கிடைக்குமா, இங்க விடுதலை கிடைக்குமான்னு அலைஞ்சு திரிஞ்சு ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனா கர்த்தர் என்ன சொல்றாரு? நிலையான ஆசீர்வாதத்தை, தெளிவான ஆசீர்வாதத்தை உங்களை நோக்கி வரும்படியா கர்த்தர் செய்றாங்க. வசனம் என்ன சொல்லுதுன்னா, சங்கீதம் 23 கர்த்தர் மேய்ப்பராக்கிறார், நான் தாட்சடியேன், அவர் என்ன புல்லுள்ள இடங்களை மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டை கண்டு கொண்டு போய் விட்டுட்டாரு. பாலும் தேனும் மூன்று காலதேசத்துக்கு கொண்டு போகணும்னு சொன்னார் இல்லையா? அதே போல உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்துட்டாரு. சகதி ஓடுற தண்ணியில பாத்தீங்கன்னா கலங்களா இருக்கும், சேரா இருக்கும், யூஸ் பண்ண முடியாது. ஆனா கர்த்தர் அமர்ந்த தண்ணீரின் ஆசீர்வாதம், சேர் இல்லாம, கலங்கள் இல்லாம, குழப்பம் இல்லாம, பதஷ்டம் இல்லாம ஒரு சமாதானத்தோடு ஆசீர்வாதத்தை கர்த்தர் தராங்க. அதுக்கு என்ன செய்யணும்? கர்த்தர் மேய்ப்பரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் அறிந்து கொள்ளுங்கள், ஜாதிக்குள்ளே வந்திருப்பேன், பூமியில் வந்திருப்பேன் சொல்லிட்டு கர்த்தர் சமூகத்தில் அமர்ந்திருந்து அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. இன்னைக்கு நிலையான ஆசீர்வாதம் கர்த்தர் உங்களுக்கு தராருங்க. பாலும் தேனும் ஓடுற தேசத்தை கர்த்தர் இஸ்ரவேலுக்கு கொடுத்தாரியா? அதே போல அதே மாதிரி உங்களுக்கு இந்த வசனம் சொன்னா, அமர்ந்த தண்ணீர் அண்டி கொண்டு போய் விட்டுட்டாரு. இந்த ஆசீர்வாதத்தை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய கர்த்தாவே, இவ்வளவு ஆசீர்வாதம் வச்சிருக்கீங்க, அது எனக்கு தாங்கன்னு சொல்லி வசனத்தை அறிக்கையிட்டு சுதந்து கொள்ள வேண்டியது நம்முடைய பொறுப்புங்க. இந்த வசனத்தின் பிரகாரமா கர்த்தர் இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிக்கிறாரு. அங்கேயும் இங்கேயும் தேடி அலைஞ்சது எல்லாம் போதும், கஷ்டப்பட்டது, கவலைப்பட்டது, ரொம்ப கண்ணீர் வடிச்சது எல்லாம் போதும். கர்த்தர் உங்களுக்கு தெளிந்த ஆசீர்வாதத்தை, நீரோடை போல ஆசீர்வாதத்தை, அபிஷேகத்தை, தண்ணீர் அபிஷேகத்தை குறிக்கிறது. அந்த அபிஷேகத்தை கர்த்தர் நிரப்பி அமர்ந்த தண்ணீரின் ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தராரு. அவர் உங்களை புல்லுள்ள இடங்களை மேய்ச்சலை காண முடியாத எல்லா வாழ்க்கையில எல்லா பகுதிகளும் திருப்தியா இருக்க முடியாத கர்த்தர் ஆசீர்வதித்து அமர்ந்த தண்ணீர் கண்டிப்பா முடிக்கிறாரு. உங்க தாகம் தீர போகுது, தாகமாக்க எடுத்து வாருங்கன்னு சொல்லிருக்கா இல்லையா? அவரிடத்துல இருக்க ஜீவத்தை நம்ம குடிக்கும் போது நமக்கு ஒருபோதும் தாகம் இருக்காதான். கர்த்தரே ஜீவ நதி, அவரை பிடித்துக் கொள்ளுங்க. அவர் உங்களை அமர்ந்த தண்ணி கொண்டு போய் விட்டு ஆசீர்வாதம் தருவாருங்க. விசுவாசத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆமென். God bless you.